தவறான பாதைக்கு வழிநடத்த முயன்ற வழக்கில் ஜாமீன் பெற்ற பேராசிரியர் நிர்மலா தேவி சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். 11 மாத சிறைவாசத்திற்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணனிடம் கேட்கலாம். மதிவாணன், பேராசிரியர் நிர்மலா தேவி தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயம். அதாவது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பேராசிரியர் நிர்மலா தேவி கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக இவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 11 மாதங்களுக்கு மேலாக மதுரை மாவட்ட மத்திய சிறைச்சாலையில் இவர் தொடர்ந்து இருந்து வந்தார். இவருக்காக பல்வேறு வழக்கறிஞர்கள் ஜாமீனின் வெளியில் எடுப்பதற்கு பல்வேறு சட்ட போராட்டங்களை மேற்கொண்டிருந்தனர். இருப்பினும் கூட தொடர்ந்து அவருடைய ஜாமீன் மனு புறக்கணிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பசும்பொன் பாண்டியன் என்ற வழக்கறிஞர் இந்த வழக்கை தனது கையில் எடுத்துக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரை கிளையில் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். அதனுடைய அடிப்படையில் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பினும் கூட இவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு அந்த உறவினர்கள் ரத்த சொந்தங்கள் கையெழுத்திட்டாக வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் அவரை விடுவிப்பதில் சில சிரமங்கள் இருந்தது. அதாவது அவருடைய சொந்தக்காரர்கள் யாரேனும் கையெழுத்திட முன்வரவில்லை என்ற ஒரு தகவல் வந்தது. அதனுடைய அடிப்படையில் அதாவது கடந்த 4-5 நாட்களுக்கு மேலும் கூட இவர் ஜாமீன் வழங்கியும் சிறைச்சாலை வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்நிலையில் தான் விருதுநகர் நீதிமன்றத்தில் சொந்த பந்தங்கள் கையெழுத்திட்டதனுடைய அடிப்படையில் அந்த கடிதமானது இன்று மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு வந்தடைந்த சில மணி நேரங்களில் அவர் விடுவிக்கப்பட்டார். கல்லூரி பேராசிரியருக்கு சில நிபந்தனைகளோடு தான் நீதிமன்றத்தில் இருந்து ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக செய்தியாளர்களை சந்திக்க கூடாது என்ற ஒரு கட்டளை இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் வெளியில் வந்து நிர்மலா தேவி, அதாவது குறிப்பிடத்தக்கது 11 மாதங்களுக்கு பின்பு வெளியில் வந்து நிர்மலா தேவி கனத்த இதயத்தோடு சோர்வாக இடம் காணப்பட்டார். அவரிடம் நாம் செய்தியாளர்களும் முன்கேற்ற முற்பட்ட பொழுது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை சுட்டிக்காட்டி அவருடைய வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் நம்மிடையில். அதாவது அவர் செய்தியாளர்களை சந்திக்க கூடாதே தவிர அவர் எந்த ஊரில் தங்க வேண்டும் என்பது அவருடைய சுய விருப்பம். அதே போல் அவருடைய உறவினர்களை சந்திப்பதில் எந்தவித சட்ட சிக்கலும் இல்லை, எப்பொழுதும் போல் அவர் இருக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். மதிவாணன், அவருடைய ஜாமீனை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியே வந்தபோது அவருடைய ஆதாரங்களை அழித்து விடுவார், எனவே அவருக்கு ஜாமீன் தரக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வண்ணமாக அவருடைய சொந்த பந்தங்கள் அவருடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி அவர் வெளியில் வருகிற பொழுது ஆதாரங்களை அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் பட்டது. இருப்பினும் கூட அதற்கான சட்ட வல்லுநர்கள் மற்றும் அரசு என்ன விதமான முயற்சிகளை செய்திருக்கிறது என்பது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். தற்சமயம் அவரை அழைப்பதற்கு அவருடைய உறவினர் ஒருவர் மட்டுமே வந்திருந்தார். அவருடைய வழக்கறிஞர் தற்சமயம் அழைத்து கொண்டு அவருடைய சொந்த ஊருக்கு அழைத்து செல்கின்றனர். அதாவது சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றங்களுக்கு செல்கிற பொழுது அவருக்கான கடுமையான பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்சமயம் அவருக்கு எந்த விதமான பாதுகாப்புகளும் கிடையாது. அவர் சுதந்திரமாக செயல்படலாம் போலதான் தெரிகிறது. ஆகையால் தற்சமயம் காரில் அவருடைய சொந்த ஊரை நோக்கி புறப்படுகிறார் நிர்மலா தேவி. தவறான பாதைக்கு வழிநடத்த முயன்ற வழக்கில் ஜாமீன் பெற்ற பேராசிரியர் நிர்மலா தேவி சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். 11 மாத சிறைவாசத்திற்கு பிறகு அவர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதிவாணன் தர கேட்ட உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.